ஊழலை ஒழிக்க ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிட தமிழகத்தின் நலன் காக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் எங்களின் அண்ணனே. ஒன்று கூடுவோம் என்று காட்டுவோம் என்றும் தளபதிக்காக எஸ் மாரியப்பன், மாவட்ட கழக செயலாளர், தென்காசி வடக்கு மாவட்டம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியுடைய அலுவலகத்தை அவர்கள் தவறான ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள். நாங்கள் தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்து வரலாம் என்று கிளம்பி வந்தோம். எங்களை வழிமறித்து தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்க்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. எங்களை வழிமறித்து 8 மாவட்ட கழக செயலாளர், சென்னையில் இருக்கின்ற 8 மாவட்ட கழக செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நெருங்கின்ற போது நாங்கள் வந்த டெம்போ டிராவலரை தாக்கினார்கள். இதுதான் நடந்த உண்மை. எங்களை தாக்கும் பொழுது அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்திற்கு வந்து ஆட்களை அடியாட்களை வைத்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பழி போடுகிறார்கள். இது அனைத்தும் காவல்துறையுடைய இருக்கிறது, பதிவில் இருக்கிறது. கட்சியில் இல்ல, நான் இணையன்னு சொல்றேன். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும். இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி பெறுவேன் என்றுதான் எங்களை தலைமை கழகத்தில் பேசினாங்க. ஆளை வச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல. அவராகவே பொதுச் செயலாளர் விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும். இல்லை என்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார். அதிமுக அலுவலகத்தை தாக்கியவரை கட்சியில் மீண்டும் சேர்க்க முடியாது, அதற்கு வாய்ப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி முன்பாக பேசியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம். ஊழலை ஒழிக்க ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிட தமிழகத்தின் நலன் காக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் எங்களின் அண்ணனே. ஒன்று கூடுவோம் என்று காட்டுவோம் என்றும் தளபதிக்காக எஸ் மாரியப்பன், மாவட்ட கழக செயலாளர், தென்காசி வடக்கு மாவட்டம்.